முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அருமை நண்பர் உதயநிதி அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும், உலகநாயகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட மேடையில் நின்று பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கலைஞர் ஐயா அவர்களின் அரசியல் சாதனையை பற்றியோ சினிமா சாதனையை பற்றியோ பேச எனக்கு அறிவோ வயதோ அனுபவமோ கிடையாது. அதனால் என்னோட பர்சனல் லைஃப்பில் இருந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர் கூட இருக்குது. அதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். முதல்ல ஒரு தனிப்பட்ட வகையில் அவரை நான் சந்தித்தது ஒரு பூஜைக்கு, அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக தான், ஒரு சினிமா பட பூஜைக்கு. அப்போ அவரை பார்க்க போயிருந்தேன். இன்விடேஷன் கையில் கொடுத்துருந்தேன். வாங்க மன்மதராஜா அப்படின்னு சொன்னார். நம்ம பாட்டை இவர் பார்த்துருக்காரு, ரசிச்சிருக்காருங்கிறது அப்போ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இன்விடேஷனை வாங்கி அப்படி புரட்டி பார்த்தாரு. அதில் 2 கெட்டப்பில் இருப்பேன். ஒன்றில் வில்லேஜ் கெட்டப்பில் இருப்பேன், ஒன்றில் சிட்டி கெட்டப்பில் இருப்பேன். இன்னொரு மதர் கேரக்டர் கூட ஒரு இது இருக்கும். அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு, என்ன ரெட்டை வேஷமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஒரு வேஷம்தான் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு, அப்போ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வர ஒரு பையன் அப்படின்னு ஆரம்பித்து மொத்த கதையும் ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஆமாங்க ஐயா, அதுதான் கதை அப்படின்னேன். 50 வருஷ அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 75 படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காருன்னு சும்மாவா அப்படி அசால்ட்டாக கண்டிப்பாக சொல்லக்கூடியவராக தான் இருப்பார். எப்போ எங்கே என்னை பார்த்தாலுமே அன்பா கன்னத்தை வருடி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பார். அதை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு வசீகரமான ஒரு சிரிப்பு, எஃபர்ட்லெஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நகைச்சுவை உணர்வு, அது எல்லாமே கிட்ட இருந்து ரசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரு கல்யாண விழாவில் அவர் சந்தித்தப்போ கூட குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்படி சுற்றி பார்த்துட்டு, தனுஷ் எங்க அப்படின்னு கேட்டார். கேட்டு என்னை கிட்ட கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அதை விட ஒரு பெரிய அங்கீகாரமும் எனக்கு கிடைச்சிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லலாமான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். அவர் எந்திரன் படம் பார்க்கும் பொழுது நான் அவருக்கு பின்னாடி உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. ரஜினி சாரும் கலைஞரும் பக்கத்தில் உட்காந்து பார்த்தாங்க. நான் ஆல்ரெடி படம் பார்த்துட்டதுனால நான் கலைஞரையே பார்த்துட்டே இருந்தேன். அவர் எப்படி ரசிக்கிறாரு அப்படின்னே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவர் ரசித்த விதம், கை தட்டின விதம், ஒரு இடத்துல அந்த பேட் சிட்டி வந்து அப்படி பட்டையை கலப்பும் போது கலைஞர் அப்படி மெல்ல திரும்பி சார் அப்படி தட்டி அப்படின்னு பண்ணார். எனக்கு அது அவ்வளோ அவர் மாபெரும் கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு உண்மையான ரசிகர் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுது. இப்போது நம்ம முதல்வர்கள் கூட அசுரன் படம் பார்த்துட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பிரதர், நான் ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பிரதர்னு சொன்னும்போது எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது அவருடைய அப்ரோச் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனதார பாராட்டினார். அது என்னன்னைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. முதல்வர் என்றாலே வானத்தில் ஒரு எட்ட முடியாத நட்சத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ரொம்ப எளிமையானவராக, சுலபமாக அணுகக்கூடக்கூடிய ஒருவராக, நம்முள்ள ஒருத்தராக இருக்கிற ஒரு முதலாக இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னது நமக்கு அது சிங்கே ஆகாது. கலைஞர்கள் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க மறைவை பற்றி யாராவது பேசினா தான் ஓஹோ அப்படின்னு நமக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகும். இன்னும் நம்மளோடைய அவர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு எப்பயுமே இருக்குது. கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 நம்ம கலைஞர் சொல்லியிருக்காரு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு. நாமாக வாழ்வோம், நலமாக வாழ்வோம். வாழ்க கலைஞர். வாய்ப்புக்கு நன்றி.